அந்த வேக வச்ச தண்ணியோட நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இதையும் ஊற்றிடலாம். இது ஏற்கனவே ஒரு 2 கப்பு இருக்கும். இதையும் அதில் ஊற்றிடணும். இதோட ரசப்பொடி, கொத்தமல்லி, ரசப்பொடியை உள்ள மூழ்காமல் லேசாக விட்டு சொன்னால் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நுரை கூடி வரும்போது நம்ம எடுக்க சரியாக இருக்கும். ஒரே நிமிஷம் இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சுற்றிலும் நுரை கூடி வரணும். நுரை கூடி வந்து அதாவது கொதிச்சிடக்கூடாது. ரசம் மொத்தமாக கொதிச்சிருச்சுன்னா அந்த ஃப்ளேவர் மாற்றிடும்.